திருச்சி மாவட்டம் திருவள்ளர்சோலை பகுதியில் உள்ள காவிரி ஆற்றின் மணல் அள்ளப்பட்ட பகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திருவள்ளர்சோலை காவிரி ஆற்று பகுதியில் அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவது குறித்து தந்தி டிவியின் நீரும் நிலமும் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குடிநீர் திட்டத்துக்கு பக்கத்திலே மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. அவை தமிழ்நாட்டில் காவேரி ஒன்று தான் நெற்களஞ்சியத்தை உண்டாக்கக்கூடிய காவேரி தண்ணீர் தான் தமிழ்நாட்டுக்கு மையமான இடம். அவை 12 மாவட்டத்துக்கு காவேரி தண்ணீர் கொடுக்கிறது, விவசாயம் நடக்கிறது. 7 மாவட்டத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறது. தண்ணீருக்கும் விவசாயத்துக்கும் தான் முக்கியம். இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை என்று வரும் பொழுது மணல் கொள்ளையடிப்பது அநியாயம். இதுக்கு அரசு உடந்தையாக இருக்கக்கூடாது. யார் எடுத்து வந்தாலும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி